வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நீட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் என்னென்னா, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HClO, குளோரஸ் ஆசிட் HClO2, குளோரிக் ஆசிட் HClO3, பெர்க்ளோரிக் ஆசிட் HClO4. இதில் யாருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, யாருக்கு கம்மியாக இருக்குது? ஸோ அதை இன்க்ரீஸிங் ஆஃப் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸோ ஆசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடுவில் இருக்கிற அந்த ஹேலஜன்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆக்ஸோ ஆசிட்ஸ் இன்க்ரீசஸ் ஆகும். அதுபடி பார்த்தீங்கன்னா, ஹைப்போக்ளோரஸ் ஆசிடுக்கு அந்த குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும் அப்படின்னா +1 வரும். சரி, ஹைப்போக்ளோரஸ் ஆசிடுக்கு +1 வருது. அடுத்தது குளோரஸ் ஆசிடுக்கு பார்த்தீங்கன்னா +3 வரும். அப்போ +1ஓட +3க்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்து அதிகம். அடுத்தது குளோரிக் ஆசிடுக்கு பார்த்தீங்கன்னா +5 வரும். அப்போ குளோரஸ் ஆசிடு ஹைப்போக்ளோரஸ் ஆசிடை விட குளோரிக் ஆசிடுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்து அதிகம். கடைசியாக பெர்க்ளோரிக் ஆசிடுக்கு பார்த்திங்கன்னா அந்த குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +7 வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆக்ஸோ ஆசிட்ஸை விட யாருக்கு தான், பெர்க்ளோரிக் ஆசிடுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த்து அதிகம். அப்போ the acidic character of the oxo acids increases with increase in the oxidation number of the halogen atom. சரிங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். HClO less than HClO2 less than HClO3 less than HClO4. ஓகேங்களா?